Subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment. நீரை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனே, நீரை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனே, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. வாராயிரை திருக்குலமே, வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே, வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நம்முடைய வாழ்வில் கொண்டாடப்பட வேண்டிய இறைவனுடைய பேருருளை பெற்று மகிழ்ந்த அன்னை கன்னிமரியாவினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடி மகிழுகிறோம். அகில உலக கத்தோலிக்க துறாவை முழுவதும் அன்னையினுடைய இந்த பிறப்பை பெருமகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிறது. அந்த மகிழ்ச்சியில் நீங்களும் நானும் இன்றைய நாளில் இறைவனுக்கு நன்றி சொல்ல இந்த வழியை ஒப்பு கொடுக்கின்றோம். அன்னையின் பிறப்பு இந்த அகில உலகம் முழுவதும் இறைவன் கொடுத்த மாபெரும் கொடை என்பதை உணர இந்த திருப்பலி நம்மை அன்போடு அழைக்கிறது. அன்னையினுடைய பிறப்பு விழாவினுடைய மகிழ்வான வாழ்த்துக்களை உங்களுக்கு உரித்தாக்குகிற அதே வேளையில் நாமும் அன்னையைப் போல ஆண்டவருக்கு உகந்த அழகிய மணிமுடியாக என்றும் வாழ இவ்வழியில் ஒருவர் மற்றவருக்காக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
ஆண்டவரே, புனித கன்னிமரியாத்தம் திருமகனை பெற்றெடுத்த எங்கள் மீட்பின் தொடக்கமாயிருக்க திருவள்ளமானே. அந்த அன்னையின் பிறப்பு விழாவிலும் அடியார்களாகிய எங்களுக்கு விண்ணக அருள் கொடைகளை நாங்கள் அமைதியில் வளர செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்று ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இஸ்ரேலை ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 5, இறை சொற்றொடர்கள் 2 முதல் 5 முடிய. ஆண்டவர் கூறுவது: நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமி, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேர்கால வேதனையில் இருப்பவர் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள், ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 13. ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 1 இறைவார்த்தைகள் 18 தொடங்கி 23 வரை. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றுப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ, கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அருள் நிறைந்த அன்னையின் பிறப்பு. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை கன்னிமரியாவினுடைய பிறப்பு விழாவில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய விழா வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். கேசி திருச்சி இணையதளத்தின் வழியாக இறைவனுடைய அருளையும் ஆசீரையும் இந்த இணையதள திருப்பலி வழியாக பெற்று மகிழ வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக அன்னையின் விழா வாழ்த்துக்களை மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகில் இருக்கிற எல்லோருடைய பிறப்புக்கும் ஒரு அர்த்தம் இருக்கின்றது. மனிதன் ஏன் பிறக்கிறான் என்பதற்கான கேள்விக்கோ, எப்படி பிறக்கிறான் என்பதற்கான கேள்விக்கோ, எதனால் பிறந்தான் என்பதற்கான கேள்விக்கோ அர்த்தங்களை தேடி 1000 ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த உலகத்தில். ஆனால் இந்த அகில உலகம் முழுவதுமாக கொண்டாடி மகிழுகிற ஒரு பிறப்பாக அன்னை மரியாவினுடைய பிறப்பு விழா இன்று அமைந்திருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு சிறப்புக்குரியதாக இது இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய கத்தோலிக்க துறவையிலே 3 பேரினுடைய பிறப்பு விழாவை நாம் கொண்டாடுகிறோம். முதலாவதாக அன்னை கன்னிமரியாவினுடைய பிறப்பை நாம் இன்றைய நாளில் கொண்டாடி மகிழுகிறோம். டிசம்பர் 25ஆம் தேதி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பினை கொண்டாடுகிறோம். அதன் பின்பாக திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிறோம். இந்த 3 பேருமே இந்த விழாக்களுடைய தன்மையில் சிந்திக்கிற பொழுது கடவுளுடைய அருள் நிறைந்தவர்களாக, கடவுளுடைய அருளை கொண்டு வந்து சேர்ப்பவர்களாக, கடவுளுடைய அருள் வாழ்வை பெற்றுக்கொள்ள பாதை அமைத்தவராக இருக்கிறார் என்று சொன்னால் அது கடவுளின் மாபெரும் செயல் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். திருப்பாடல்கள் 118 23 24 பார்க்கிறோம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம் என்று சொல்லி தாவீது அரசர் திருப்பாடலின் வழியாக கடவுளை புகழ்ந்து பாடுவது போல நாம் ஒவ்வொருவரும் இன்றைய நாளில் அன்னையோடு இணைந்து ஆனந்த கொண்டாட்டம் அடைய கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார். லூக்கா நற்செய்தியிலே நாம் பார்ப்பது போல, ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்ளுகிறது என்று அன்னையினுடைய அந்த ஆனந்த கொண்டாட்டத்திலே நீங்களும் நானும் இணைந்து கொள்ள அன்னை கன்னிமரியா மிகுந்த பாசத்தோடு தாயன்போடு நம்மை அழைக்கிறார். அதுதான் இந்த பிறப்பினுடைய சிறப்பாக அமைகிறது. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருவரும் பிறப்பை கொண்டாடுகின்றோம். ஒரு குடும்பத்திலே ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தையினுடைய பிறப்பை ஆடிப்பாடி கொண்டாடுகின்றோம்.
அந்த பிறப்பு நிகழுகிறது என்று சொன்னால் அந்த பிறப்பினுடைய தன்மைகளை எல்லோரும் பார்க்க வேண்டும் என்று நாம் மனமகிழ்வோடு கொண்டாடுகிறோம் என்றால், இந்த உலகில் சாதாரணமாக பிறந்த ஒரு குழந்தைக்கு இவ்வளவு ஆடம்பர கொண்டாட்டங்கள் என்று சொன்னால், இந்த அகில உலக கத்தோலிக்க துருவையினுடைய ஒவ்வொரு மாந்தரை மீட்படைய செய்ய மீட்பராக பிறந்த இயேசுவை பெற்றெடுத்த அன்னையினுடைய பிறப்பு இன்னும் சிறப்புக்குரியது அல்லவா? அந்த கண்ணோட்டத்தில் தான் நாம் இன்று இந்த பிறப்பு விழாவை சிந்திக்க வேண்டும். காரணம், அன்னை கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர், அன்னை கடவுளால் சிறப்பாக பாதுகாக்கப்பட்டவள், அன்னை கடவுளால் முழுமையாக முன்குறித்து வைக்கப்பட்டவள். ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் 8ஆம் அதிகாரம் 30வது இறை வார்த்தையை பார்க்கிறோம். தாம் முன்குறித்து வைத்தோரை கடவுள் அழைத்திருக்கிறார். அழைத்த ஒவ்வொருவரையும் ஏற்புடையவராக மாற்றுகிறார். ஏற்புடையோனார் ஆனவரை ஒவ்வொருவரையும் கடவுள் அவரது மாட்சியிலே பங்கு பெற வைக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோமே. ஆக அழைத்த கடவுள் ஏற்புடைய நிலைக்கு அன்னையை உயர்த்தி அந்த மாட்சிமை நிறைந்த ஒரு அன்னையாக இன்று நம்முடைய கரங்களில் கொடுக்கிறார் என்று சொன்னால், அதுதான் உன்னதமான பிறப்பினுடைய செய்தியாய் அமைகிறது. காரணம், அன்னை மரியா தன்னை முழுமையாய் கடவுளிடத்தில் கொடுத்தவள். பிரியமானவர்களை, சற்று ஆழமாய் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய கத்தோலிக்க துருவை என்பது பல்வேறு விதமான மறை உண்மைகளாலும் கடவுளுடைய மாபெரும் அருள் செயல்களாலும் பொதிந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை என்பது கடவுளுடைய பேரருளாலும் ஆற்றலாலும் நம்முடைய அன்னையாம் திருஅவையினுடைய தன்மைகளோடு ஆண்டவர் இயேசுவினுடைய உடனிருப்போடு பயணிக்கிறது என்று சொன்னால், நாம் எந்த அளவு இந்த கத்தோலிக்க திருஅவையை ஏற்றிருக்கிறோம், போற்றி இருக்கிறோம், கொண்டாடுகிறோம் என்பதற்கு அன்னையின் பிறப்பு மிக சிறப்பான தன்மைகளை நமக்கு உணர்த்துகிறது. காரணம், நாம் ஒவ்வொருவருமே இந்த பிறப்பை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அன்னை பிறந்து விட்டார், கொண்டாடுவோம் என்று எங்கெல்லாம் அன்னையினுடைய திருத்தலங்கள் இருக்கிறதோ, குறிப்பாக ஆரோக்கிய அன்னையாக அன்னை வேளாங்கண்ணியாக வீற்றிருக்கிறாரோ அங்கெல்லாம் பாத யாத்திரைகளாக திருப்பயணங்களாக நாம் மாலை அணிந்து தவை உடை அணிந்து அந்த அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி பிறப்பு விழாவை கொண்டாடுகிறோம் என்பதோடு மட்டும் இந்த கொண்டாட்டம் நிறைவு பெறாது. மாறாக அந்த அன்னை எப்படி வாழ்ந்தாலோ அதுபோல நாம் வாழ்வதில்தான் அந்த அன்னையின் பிறப்பு அருள் நிறைந்த பிறப்பாக நம்மால் கொண்டாடப்படக்கூடிய நிலையில் இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறது இன்றைய வாசங்கள். அன்னை மரியாவை குறித்து கடவுள் லூக்கா நற்செய்தியிலே நாம் பார்ப்பது போல என்ன சொல்லுகிறார்? வானதூதரின் வழியாய் அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஹேல் மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ் என்று பார்க்கிறோம். ஆக அந்த அருள் நிறைந்த மரியா என்றால் அருள் நிறைந்த ஒரு பிறப்பாக அன்னை மரியாவினுடைய பிறப்பு விழா இன்று கொண்டாடப்படுகிறது. எப்படி ஒரு காந்தமானது இரும்பு துகள்களை எல்லாம் தன்பால் ஈர்த்து கொள்கிறதோ அதுபோல அருள் நிறைந்த அன்னை எல்லா மக்களையும் தன்பால் ஈர்த்து கொள்ளுகிற அன்னையாக, தாயன்போடு அரவணைக்கின்ற, அன்பு செய்கின்ற, பரிந்து பேசுகிற, உதவிக்கரம் நீட்டுகிற அன்னையாக அன்னை கன்னிமரியா விளங்குவதால் தான் இன்று வரை அன்னையின் பாதத்தில் அண்டி வருவோர் யாரும் இல்லாத வண்ணமாய் எல்லோரும் அவருடைய பாதத்திலே நிற்கிறோம் என்பதற்கு சான்று இந்த பிறப்பு பெருவிழா. பிரியமானவர்களை, நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிறந்திருக்கிறோம், இந்த பிறப்பிலே ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா? ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ போனோம், ஏதோ இருக்கிறோம் என்பதல்ல வாழ்க்கை. வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம் என்பதல்ல நம்முடைய வாழ்க்கை. மாறாக கடவுள் நமக்கென்று ஒரு வாழ்க்கை வைத்திருக்கிறார். நமக்கென்று நம் பிறப்பினுடைய அர்த்தத்தை, ஆழத்தை உணர செய்வதற்கான வழிகளை அவர் உருவாக்கி வைக்கிறார். அதிலே நடக்க பழகி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அன்னை இன்றைய நாளில் கற்றுக் கொடுக்கிறார். 1412ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டிலே ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை வளர்கிற சூழலிலே ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சு நாட்டவருக்கும் இடையேயான அந்த போராட்ட உணர்வுகளை எல்லாம் உள்வாங்கி கொள்ளுகிறது. வளருகின்ற சூழலில் ஒரு இளைஞனி என்ற நிலையிலே அந்த பெண்மணியானவள் இளம்பெண்ணாக என்ன செய்கிறார்? என் தேசத்தை, என் நாட்டை நான் காப்பாற்ற வேண்டும் என்று அரசரிடத்தில் சென்று நான் போர் புரிய போகிறேன், நான் வீரமங்கையாக என்னுடைய நாட்டை காப்பாற்ற விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் போர் புரிய போகின்றார். அப்படி போர் புரிய போகிற பொழுது அவர் எல்லா திறமைகளையும் உள்ளடக்கி அந்த போரிலே வெற்றி காணுகிறார். பிரெஞ்சு நாட்டினுடைய தன்மைகளை நிலைநிறுத்துகிற அளவிற்கு அவருடைய போர் திறன் அமைந்திருக்கிறது. ஆனால் இதை கண்ட அரசன் பொறாமை கொள்ளுகிறார். பொறாமையின் உச்சத்துக்கு போகிற அரசன்
இந்த இளம்பெண்ணானவள் எங்கே இருக்கிறார் என்பதை உணர்ந்து அங்கே காட்டி கொடுப்பவனாக அந்த அரசன் மாறுகிறான். எனவே ஆங்கில படைகளால் அவள் கைது செய்யப்பட்டு விறகு கட்டைகளை அடுக்கி அதன் மேலே படுக்க வைக்கப்பட்டு எரியூட்டுகிற நிலைக்கு அவள் மாற்றப்படுகிறார். அப்போது அங்கிருந்த விறகுகளை பொறுக்கி தன்னுடைய இதயத்தின் மீது சிலுவையை அடையாளத்தை வைத்து ஜீசஸ் என்று சொல்லி தன்னுடைய உயிரை இழக்கின்ற ஒரு பெண்மணியாக அங்கே அவர் மாறுகிறார். அவருடைய பெயர்தான் ஜோன் ஆஃப் ஆர்க் என்று சொல்லப்படுகிறது. இந்த பெண்ணினுடைய பிறப்பு எதை சொல்லுகிறது என்று சொன்னார், தன் நாட்டினுடைய விடுதலைக்கான ஒரு பிறப்பாக, தன்னுடைய மக்களுக்கான விடுதலை உணர்வை அள்ளி கொடுக்கிற ஒரு பிறப்பாக அவருடைய பிறப்பு அமைந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த உலகில் பிறந்து வளர்ந்து ஒரு நல்ல எண்ணத்தோடு இருக்கிற இந்த ஜோன் ஆஃப் ஆர்க் என்கிற ஒரு இளம்பெண்ணுக்கான வேட்கையை இவ்வளவு இருக்கிறது என்று சொன்னால், இந்த அகில உலகம் முழுவதற்குமாக காப்பாற்றப்படக்கூடிய அந்த கனியாகிய இயேசுவை பெற்றெடுக்கிற அன்னையினுடைய அந்த பிறப்பு எவ்வளவு தூரம் கடவுளால் முன்குறித்து வைக்கப்பட்டது என்பதை உணர அழைக்கின்றது இந்த திருப்பலி. பிரியமானவர்களை, நாம் ஒவ்வொரு நாளும் அன்னையை கொண்டாடுகிறோம், ஜெபமாலை சொல்லுகிறோம், நவநாள் ஜெபம் சொல்லுகிறோம், அன்னைக்கு புகழ் சாற்றுகிறோம், மாதா பாடல் எல்லாம் பாடுகிறோம், இவையெல்லாம் செய்கிறோம் என்று சொன்னார், இவற்றால் அன்னையின் மனம் பூரிப்படைகிறதோ இல்லையோ, நாம் செய்கின்ற அன்னையிடம் விளங்கிய பண்புகளை தாங்குகிற பொழுது, அதை செயல்படுத்துகிற பொழுது அன்னையின் உள்ளம் பூரிப்படைகிறது. அதைத்தான் இந்த பிறப்பில் அன்னை கன்னிமரியா கற்றுக் கொடுக்க ஆசைப்படுகிறார். நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாரம்பரியம் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அன்னையினுடைய இந்த பிறப்புக்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. இவர் யாருக்கு மகளாக பிறக்கிறார்? சுவைக்கென் அன்னாள் இவர்களுடைய மகளாக பிறக்கிறார். எப்படி பிறக்கிறார்? எங்கே பிறக்கிறார்? அல்லது விவிலியத்தில் காண கிடக்கிறதா என்று சொன்னால், திருமறை சாரா நூலாகிய புனித யாக்கோபினுடைய நற்செய்தியில 150ஆம் ஆண்டிலே நாம் எழுதிய அந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம், அன்னை மரியா சுவைக்கேன் அன்னாளுடைய மகளாக பிறக்கிறார். ஏறக்குறைய 20 ஆண்டுகள் கடந்து அந்த கடவுள் மீது கொண்ட முழுமையான நம்பிக்கையின் அடிப்படையில் சுவைக்கேன் அன்னாளுக்கு மகளாக பிறக்கிற அன்னை கன்னிமரியாவை கடவுள் எவ்வளவு தூரம் சிறப்பான கொடைகளால் நிரப்பினார் என்று சொன்னால், இந்த உலகில் யாருமே பெற முடியாத அளவிற்கு ஜென்ம பாவம் இல்லாதவளாக, மாசு மறுவற்றவராக அன்னை கன்னிமரியாவை கடவுள் இந்த உலகில் பிறக்கச் செய்கிறார், அம்மள உற்பவியாக. ஏன்? எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 4:15 பார்க்கிறோம், பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போல வாழ்ந்தவர் எனினும் அவர் பாவம் செய்யாதவர். யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்படி பாவம் செய்யாத ஒருவரை பெற்றெடுக்க வேண்டும் என்றால், பாவமே இல்லாத, ஜென்ம பாவமே உருவில்லாத ஒரு திருவயலானது தேவைப்படுகிறது. அதற்காக அன்னாளினுடைய வயிற்றிலே ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுக்கக்கூடிய கன்னி மரியாவினுடைய அந்த கனியை கடவுள் பொத்தி பொத்தி பாதுகாத்தார், பராமரித்தார். எனவேதான் அன்னை கன்னி மரியாவினுடைய திருவயிறு அந்த இயேசுவை தாங்கிய உன்னத பேறு பெற்ற நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டது என்பதை நாம் உணர்கின்றோம். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த அளவிற்கு கடவுள் அன்னையினுடைய மகிமையை சாற்றுவதற்காக அன்னையை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த அன்னையின் பிறப்பு நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்ன? திருத்தந்தை மறைந்த 16ஆம் பெனடிக்ட் இவ்வாறு சொல்லுகிறார், மரியாளின் ஆன்மா இறைவன் தங்குமிடமாக இருந்தது, அங்கிருந்து கடவுள் மனுகுலத்தை அடைய அது ஏதுவாக இருந்தது என்று வாசிக்கிறோம். ஆக அன்னை மரியாவினுடைய பிறப்பு தான் இந்த அகில உலக கத்தோலிக்க துருவாவையினுடைய மனிதகுல மீட்புக்கான ஒரு திட்டமாக, தளமாக, ஆண்டவருடைய அருள் உதவியாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. அப்படி என்றால் அன்னையினுடைய இந்த பிறப்பு விழாவின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கின்றன. நாம் பார்க்கிறோம், கெரேத் நகர் ஆண்ட்ரூ என்ற புனித அன்னை மரியாவை குறித்து எழுதுகிற பொழுது, அன்னை மரியாவை இறைவனின் ஆலயம் என்றும் அவளது பிறந்த நாளை இறை ஆலயத்தின் அர்ச்சிப்பு நாள் என்றும் கொண்டாடப்பட வேண்டும். கொரிந்தியர்களது முதல் திருமுகத்திலே 3ஆம் அதிகாரம் 16வது இறை வார்த்தையிலே பார்க்கிறோம், நீங்கள் தூய ஆவியார் தங்கும் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று நாம் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, நாம் இன்றைய சபை மன்றாட்டில் கூட, குழும மன்றாட்டிலே முதலாவதாக என்ன பார்த்தோம்?
தொடக்கத்திலிருந்து கடவுள் தம் திருமகனை இந்த உலகிற்கு கொண்டு வர அந்த அன்னையை தேர்ந்தெடுத்தார் என்று பார்க்கிறோம். அன்னையை தேர்ந்தெடுத்து அந்த அன்னையின் வழியாக பிறப்பு தன் மகனுக்கு கொடுக்க விரும்பினார் என்று சொன்னார். அந்த பிறப்பின் முன் சுவையாக அன்னை மரியாவினுடைய பிறப்பு அமைந்திருக்கிறது. தூயவளாக, நம்பிக்கை நிறைந்தவளாக, கடவுளின் திருவுளத்தை ஏற்றவராக, காலமும் நேரமும் பொழுதும் கடவுளுடைய பராமரிப்பை உணர்ந்தவளாக இருக்கிற அன்னை மரியாவினுடைய பிறப்பை புனித அகஸ்தினார் மிக தெளிவாய் சொல்லுகிறார். எப்படி பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குமான ஒரு பந்தத்தை, பாலத்தை உருவாக்குகிறார். பழைய ஏவாள், புதிய ஏவாள் அன்னை மரியா. பழைய ஏவாள் என்ன செய்கிறார்? கண்ணீர் வடிக்கிறார். புதிய ஏவாளான மரியாள் பூரிப்படைகின்றார். பழைய ஏவாள் என்ன செய்கிறார்? பாவையாகிய மனிதரை பெற்றெடுக்கிறார். புதிய ஏவாளான அன்னை கன்னிமரியா மாசு மறுவற்ற ஒரு மகனை பெற்றெடுக்கிறார். மூன்றாவதாக பார்க்கிறோம், அங்கே தண்டனை இருக்கிறது பழைய ஏவாளிடத்துல. புதிய ஏவாளான மரியாவிடத்திலே மனித குலத்தினுடைய மீட்பு இருக்கிறது. சாவின் தொடக்கம் பழைய ஏவாள், மீட்பின் வாழ்வின் தொடக்கம் புதிய ஏவாள் மரியா. பழைய ஏவாளிடத்தில் கீழ்ப்படியாமல் இருந்தது, புதிய ஏவாளிடத்திலே கீழ்ப்படிதலோடு கூடிய கடவுளுக்கு அடிமையாகும் குணம் இருந்தது. கடைசியாக பழைய ஏவாள் மலட்டு நம்பிக்கையில், மூட நம்பிக்கையில், கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையில் பிறழ்வோடு இருந்தார். ஆனால் புதிய ஏவாளான அன்னை மரியாவோ நலமான, முழுமையான, என்றும் மாறாத நம்பிக்கையை கடவுள் மீது வைத்தார் என்று புனித அகஸ்தினார் நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஆக நாம் சிந்திக்கிறோம், நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய தருணம் இது. அன்னையினுடைய பிறப்பு இவ்வளவு சிறப்பாக இருப்பதற்கு 4 காரணங்கள் இருக்கின்றன பிரியமானவர்களே. 1, அன்னையின் பிறப்பு தூய்மையின் பிறப்பு. அன்னை முழுமையாக தன்னை தூயவளாகவே என்றுமே வைத்திருந்தார். ஏனென்றால் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று எரேமியா புத்தகம் 1:5 நாம் வாசிக்கிறோமே. அவ்வாறு தூய ஒரு கனியாக, தூய அன்னை மரியாவாக கடவுள் என்ன செய்கிறார்? தம்முடைய திருமகனுடைய பிறப்பிற்காக அன்னையை தயார் செய்கிறார். இதைத்தான் புனித பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய 2வது திருமுகத்தில் 3ஆம் அதிகாரம் 21 இவ்வாறு வாசிக்கிறோம். ஒருவர் மதிப்பற்றவற்றிலிருந்து தம்மை தூய்மையாக வைத்து கொண்டால் அவர் மதிப்புக்குரிய தூய கலனாக கருதப்படுவார். இந்த உலகில் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய நிலைக்கு சென்றாலே அது தூய கலனாக மாறுகிறது என்று சொன்னால், இன்று பாருங்கள், தூய அன்னையாகவே கடவுள் நம்முடைய தாய் மரியாவை தூய்மையின் பிறப்பாக முதலில் கொடுக்கிறார். இது முதல் சிந்தனை. 2வதாக, அன்னையினுடைய பிறப்பு என்பது நம்பிக்கையின் பிறப்பு. நாம் பார்க்கிறோம், புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே 10ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தையிலே, நீங்கள் உள்ளுர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். ஆக அன்னையை முழுமையாக தன்னுடைய வாழ்விலே கடவுளை நம்பினார். தன்னை அழைத்த, அன்பு செய்த, அரவணைத்த அந்த கடவுளை நம்பியதால் தான் கடைசி வரை, கல்வாரியினுடைய இறுதி வரை அந்த தாயானவள் நம்பிக்கையின் தாயாக போற்றப்படுகிறார். ஆக 2வது சிந்தனை நம்பிக்கையின் பிறப்பு. 3வதாக பார்க்கிறோம், இறை திட்டத்திற்கான பிறப்பு. அன்னை மரியா தன் வாழ்வு முழுவதுமாக நினைத்ததெல்லாம் நான் கடவுளுக்கு, அவர் திருவுள்ளத்திற்கு பணிந்து இருப்பது என்பதுதான். எரேமியா புத்தகத்தில் 29வது அதிகாரம் 11வது இறை வார்த்தையில் இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். ஆக அன்னை மரியா முதலில் கலங்கினார், ஆனால் கடைசியில் அந்த கடவுளின் திட்டத்திற்கு தன்னை கையளித்தார். எனவே தான் லூக்கா நற்செய்தி 1:38 வாசிக்கிறோம், நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி அன்னை கன்னிமரியா என்ன செய்கிறார்? கடவுளின் திட்டத்திற்கான பிறப்பாக இவற்றை கொடுக்கிறார். இறுதியாக பிரியமானவர்களே, அன்னையின் பிறப்பு என்பது நன்மையின் பிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஏனென்றால் இப்பொழுது நாம் எல்லாம் பார்ப்போம், இன்றைய நாளில் நம்முடைய அன்னை வேளாங்கண்ணி வேலை நகரில் வீற்றிருக்கிற புனித ஆரோக்கிய அன்னையினுடைய திருத்தல பேராலயத்தில் இவ்வளவோ லட்சக்கணக்கான மக்கள் வந்து குவிவார்கள். அதே போல எங்கெல்லாம் அன்னையினுடைய திருத்தலங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள் அன்னையை நாடி தேடி அவருடைய முகத்தை பார்த்து வேண்டுவார்கள் என்று சொன்னார். காரணம் என்ன? அவர் நன்மையே உருவான தாய்.
திருத்தூதர் பணிகள் நூல் 10:32 நன்மையே சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்தார் என்ற அந்த இயேசுவை பெற்றெடுத்த நன்மையின் தாய், நல்ல பண்பின் தாய், நலமான வாழ்வின் தாய் தான் அன்னை கன்னிமரியா. ஆக நன்மையின் பிறப்பை தான் இந்த அன்னையின் பிறப்பு விழா நமக்கு சுட்டி காட்டுகிறது. இதைத்தான் பேதுருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 4ஆம் அதிகாரம் 19 இவ்வாறு வாசிக்கிறோம். நன்மை செய்வதில் நிலைத்துருந்து படைத்தவரிடம் தங்களை ஒப்படைப்பார்களாக, அவர் நம்பத்தக்கவர். ஆக தனக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து தாழ்நிலையில் இருந்த என்னை உயர்த்தினார், செல்வரை வெறுங்கையராய் அனுப்பினார், செருக்குற்றோரை சிதறடித்தார் என்று தன்னுடைய அந்த தாழ்நிலையில் இருந்த, தன்னுடைய முழுமையான அக்களிப்போடு இருந்த அந்த நிலையை கடவுள் நன்மையின் நிலையாக மாற்றினார் என்று உணர்ந்த அன்னை கன்னிமரியா தன் பிறப்பை நன்மையின் பிறப்பாக பார்க்கிறார். அதை நமக்கும் கற்றுக் கொடுக்கிறார். எனவே சிந்திப்போம். இன்றைய நாளில் அன்னையினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், நாம் பிறந்திருப்பது கூட தூய்மையாக, நம்பிக்கையாக, இறை திட்டத்தை ஏற்று கடைசியாக நன்மை செய்து வாழ என்கிற முழுமையான பார்வையை அன்னை கன்னிமரியா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சிந்திப்போம், ஜெபிப்போம், அன்னையினுடைய பரிந்துரை நாடுவோம். நமக்கான பிறப்பிற்கான அர்த்தத்தை தொடர்ந்து இந்த திருப்பலியில் பெற்று மகிழ்வோம். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித கன்னிமரியாவினுடைய பிறப்பு விழா மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் நாங்கள் எங்கள் காணிக்கைகளை உமக்களை தூய்மை வேண்டுகின்றோம். அந்த கண்ணியிடமிருந்து மனிதராக பிறக்க திருவிழம் கொண்டு உம் திருமகன் எங்களுக்கு உதவுவாராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பிறப்பு விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதான் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது தன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார்.
அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சிராபீன்களும் அக்களித்து ஒன்று கூடி கொண்டாடுகின்றன. அவர்களோடு நாங்களும் ஒன்றிணைந்து உமது மாட்சியை புகழ்ந்தேத்தி அக்களித்து ஆர்ப்பரித்து ஒரே குடும்பமாய் இணைந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேராய் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் இன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்ட நினைவை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது துரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது துரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் செயல்கொள்ளும்
எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்று எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அன்னையின் பிறப்பு விழாவில் இறைவனுடைய நிறைவான ஆசிரை பெற இரு கரங்களை விரித்து இயேசு கற்றுக் கொடுத்தவாறு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகளை மாறாமல் உமது திரு அவையின் முழுமையான நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் மன நிறைவையும் மன மகிழ்வையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். அன்னையின் பிறப்பு விழாவின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் தூய்மையான நம்பிக்கை நிறைந்த இறை திருவுளத்திற்கு ஏற்றபடி வாழ்ந்து நன்மை செய்வதில் ஆர்வம் கொள்ள கற்றுக் கொடுத்து நம்மை கரம்பிடித்து வழிநடத்துகிற இயேசு ஆண்டவர் இவர்தான். இவருடைய இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும்.
தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவுண வாழ்வூட்டம் பெற்றுள்ள உமது துரு அவை அக்களிப்பதாக. அனைத்துலகின் எதிர்நோக்காகவும் மீட்பின் விடியலாகவும் விளங்கிய புனித கன்னிமரியாவினுடைய பிறப்பில் அத்துரு அவை மகிழ்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசிர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித கன்னிமரியாவின் தாய்மை வேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவிழம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைவற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. அன்னையின் பிறப்பை கொண்டாடும் அன்புள்ளங்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நாலாம் நாளாம் புனித நாளாம் மாதாவம் மேரியின் பிறந்த நாளாம். நாலாம் நாளாம் புனித நாளாம் மாதாவம் மேரியின் பிறந்த நாளாம். அன்பான தேவ தாயாரின் நாளாம். அன்பான தேவ தாயாரின் நாளாம். அருளான கன்னி தாயாரின் நாளாம். ஏகாந்தமானதோர் நாளாம். இனிதான நாளாம். ஏகாந்தமானதோர் நாளாம். இனிதான நாளாம். நாளாம் நாளாம் புனித நாளாம் மாதாவம் மேரியின் பிறந்த நாளாம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.
subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.